ஹாய் செல்லங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு மேஜிக் கதை கேட்க போறோம். கதையோட பேர் என்ன தெரியுமா? மேகம் தின்ற சிறுவன். கேட்கவே ஆசையா இருக்குல்ல? சரி, ரெடியா? வாங்க அந்த கதைக்குள்ள ஒரு ஜாலி ரைட் போயிட்டு வரலாம். அச்சா, உங்களுக்கு எப்பவாவது வயிறு கர் புர்ருன்னு பயங்கரமா பசிக்கும்போது வானத்துல போற அந்த வெள்ளை பஞ்சு மேகத்தை பார்த்து, அடடா இது பார்க்க பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்கே, இது ஒரு கடி கடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணிருக்கா? யோசிச்சு பாருங்க. அப்படி ஒருவேளை நீங்க சாப்பிட்டா என்ன நடக்கும் தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல நம்ம ஹீரோவை பாத்துடலாம். இவன் பேரு தான் சிண்டு. ஆமா, நம்ம கதையோட சூப்பர் ஸ்டார் இவன் தான். சிண்டுக்கு இந்த உலகத்திலேயே ரெண்டே விஷயம் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒன்னு சாப்பாடு, இன்னும் நிறைய சாப்பாடு. சிண்டுக்குன்னு ஒரு தேசிய கீதமே இருக்குன்னா அது இதுதான். காலையில எழுந்திரிச்சதுலேருந்து நைட் தூங்க போற வரைக்கும் அவங்க வீட்ல இந்த பாட்டு தான் ரிப்பீட் மோட்ல ஓடும். அம்மா பசிக்குது, அம்மா ஏதாவது சாப்பிட கொடுங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் சாயங்காலம் நம்ம சிண்டு மொட்டை மாடியில ரொம்ப சோகமா உட்கார்ந்திருந்தான். ஏன் தெரியுமா? ஏன்னா வீட்ல இருந்த எல்லா ஸ்நாக்ஸ் டப்பாவும் காலி. ஆனா அவனோட வயிறு மட்டும் காலியா இல்ல. அது கிர்ன்னு ஒரு பெரிய கச்சேரியே நடத்திட்டு இருந்துச்சு. அவன் அப்படியே சோகமா வானத்தை பார்த்துட்டு இருக்கும்போது வானத்துல மெதுவா, ரொம்ப ரொம்ப மெதுவா ஒரு வெள்ளை வெளியேர்னு பஞ்சு மேகம் மிதந்து வந்துச்சு. அடடடா, அது பார்க்க எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படியே திருவிழால நாம ஆசையா வாங்கி சாப்பிடுவோமே அந்த பெரிய பஞ்சு மிட்டாய், அதே மாதிரி இருந்துச்சு. அத பார்த்ததும் சிண்டுக்கு கண்ணெல்லாம் ஸ்டார் விட்ட மாதிரி பல பலன்னு மின்னுச்சு. அடேங்கப்பா, பறக்கிற பஞ்சு மிட்டாய், நமக்காகவே கடவுள் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி அனுப்பியிருக்கார் போல அப்படின்னு ஒரே குதி குதிதான். அவ்வளவுதான், ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. டக்குன்னு ஒரே ஜம்ப் பண்ணி கை கேட்டுன அந்த பஞ்சு மிட்டாய் மேகத்தை லபக்குன்னு புடிச்சு கபளக்குன்னு ஒரே வாயில முழுங்கிட்டான். மேகத்தை முழுங்குன அடுத்த செகண்ட் ஒரு பயங்கரமான மேஜிக் நடந்துச்சு. என்ன தெரியுமா? சிண்டுவோட வயிறு புசுன்னு காத்து நிறைஞ்சு ஒரு பெரிய பெரிய பலூன் மாதிரி ஊதிருச்சு. வயிறு பலூன் மாதிரி பெருசானதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? அவனோட 2 காலும் தரையில இருந்து மெதுவா மேல போயிடுச்சு. ஆமாங்க, நம்ம சிண்டு இப்ப காத்துல ஒரு பலூன் மாதிரி மிதக்க ஆரம்பிச்சிட்டான். முதல்ல பார்க்க ஜாலியா இருந்துச்சு. ஆனா போக போக சிண்டுக்கு பயம் வந்துடுச்சு. அம்மா காப்பாத்துங்க, நான் காத்துல பறக்கறேனே அப்படின்னு ஒரே கத்தல். அவன் சத்தத்தை கேட்ட அவங்க அம்மா பதறி போய் ஓடி வந்து பாக்கறாங்க. சிண்டு மொட்டை மாடிக்கு மேல அந்தரத்துல மிதந்துகிட்டு இருக்கான். இங்க தான் நம்ம கதையில ஒரு செம்மையான ட்விஸ்டே இருக்கு. அந்த மேகத்தை சாப்பிட்டதுனால நம்ம சிண்டு சும்மா மிதக்க மட்டும் இல்ல, அவன் ஒரு நடமாடும் வெதர் ரிப்போர்ட்டா மாறப் போறான். என்னது, நடமாடும் வெதர் ரிப்போர்ட்டா? அது எப்படின்னு பார்க்கலாமா? இப்ப பாருங்க அந்த மேஜிக்க. சிண்டு ஹச்சுன்னு ஒரு தும்மல் போட்டா போதும், வெளியில வானம் டமால்னு இடி இடிக்கும். அவன் பயத்துல ஓன்னு அழுதான்னு வச்சுக்கோங்களேன், அவன் கண்ணுல இருந்து ஸ்வொயிங் ஸ்வொயிங்னு மழை கொட்டும். இதுல ஹைலைட் என்னன்னா, அவன் ஹாஹான்னு வாய் விட்டு சிரிச்சா வீட்டுக்குள்ளேயே பளிச்சு பளிச்சுன்னு மின்னல் வெட்டும். சிண்டு அழறத பார்த்து அவங்க அம்மா, ஐயையோ அழாதடா செல்லம், நீ வீட்டையே வெள்ளக்காடு ஆக்கிடுவ போல இருக்கே அப்படின்னு சொன்னாங்க. இத கேட்ட சிண்டுக்கு அழுக போய் சிரிப்பு வந்துருச்சு. அவன் சிரிச்ச உடனே என்னாச்சு? ஆமா, வீட்டுக்குள்ளேயே பளிச்சுன்னு ஒரு மின்னல் அடிச்சுட்டு போச்சு. இப்ப நீங்களே சொல்லுங்க குட்டீஸ், இடி மழை மின்னல்னு ஒரு பெரிய வெதர் ஸ்டேஷனையே தனக்குள்ள வச்சிருக்கிற இந்த பலூன் பையன் சிண்டுவ அவங்க அம்மா எப்படி கீழே இறக்குவாங்க? ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? யோசிங்க. ஆனா நம்ம சிண்டு அம்மா இருக்காங்களே, அவங்க ரொம்ப ஸ்மார்ட். அவங்களுக்கு ஒரு சூப்பரான ரொம்ப டேஸ்டியான ஒரு ஐடியா வந்துச்சு. உடனே வேக வேகமா தோட்டத்து பக்கம் ஓடினாங்க. அங்க தோட்டத்துல இருந்த அடுப்ப பத்த வச்சு அது மேல ஒரு வாணலிய வச்சு சூடான எண்ணெயில எதையோ பொரிச்சு எடுத்தாங்க. சிசு சலசலன்னு ஒரு சத்தம், அதோட ஒரு கமகமன்னு வாசனை அந்த ஏரியா முழுசும் பரவ ஆரம்பிச்சுது. என்னவா இருக்குன்னு பார்த்தா அவங்க அம்மா ஒரு தட்டு நிறைய சூடான முறுமுறுன்னு மசால் வடையை எடுத்துட்டு வந்து வானத்தை பார்த்து சத்தமா கூப்பிட்டாங்க. சிண்டு, இங்க பாரடா கண்ணா, உனக்கு ரொம்ப பிடிச்ச மசால் வடை. ஆஹா, என்னமா வாசனை வருது பாத்தியா அப்படின்னு சொன்னாங்க. அந்த கமகமன மசால் வடை வாசனை ஷிண்டுவோட மூக்குக்குள்ள போனதும் அவனுக்குள்ள இருந்த மேகம் அப்படியே உருகி நீராவியா மாற ஆரம்பிச்சது. நம்ம வீட்ல பிரஷர் குக்கர் விசில் அடிக்குமே, அந்த மாதிரி ஹிஸ் ஹிஸ் ஹிஸ்ன்னு ஒரு சத்தத்தோட அவன் காது மூக்கு வழியா அந்த நீராவி வேகமா வெளியில போச்சு. வயித்துக்குள்ள இருந்த காத்து மொத்தமும் வெளிய போன உடனே காத்து போன பலூன் மாதிரி நம்ம ஷிண்டு மெதுவா மெதுவா கீழே இறங்கி தொப்புன்னு ஒரு பஞ்சு மெத்தையில விழுகிற மாதிரி ரொம்ப சாஃப்டா தரையில வந்து நின்னான். தரையில கால் வச்சதும் தான் சிண்டுக்கு அப்படான்னு உயிர் வந்துச்சு. உடனே அப்படா தரைக்கு வந்தாச்சு, சரிம்மா நான் பறந்து பறந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், முதல்ல அந்த வடையை கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஓகே குட்டீஸ், இந்த சூப்பரான மேஜிக் கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்னன்னு இப்ப பாப்போமா?
இந்த கதையோட மாரல் ரொம்ப சிம்பிள். நமக்கு தெரியாத எந்த ஒரு பொருளையும் அது பார்க்கறதுக்கு எவ்வளோதான் அழகா கலர்ஃபுல்லா ஏன் பஞ்சு மிட்டாய் மாதிரி இருந்தாலும் சரி அம்மா அப்பா கிட்ட கேட்காம எடுத்து சாப்பிடவே கூடாது. மீறி சாப்பிட்டா என்ன ஆகும்? நாமளும் சிண்டு மாதிரி வானத்துல மிதக்க வேண்டியதுதான். சோ ஜாக்கிரதையா இருங்க. கடைசியா சிண்டுவும் அவங்க அம்மாவும் ஒன்னா உட்காந்து அந்த சூடான மொறு மசால் வடைய ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டாங்க. நம்ம சிண்டுவும் பத்திரமா தரைக்கு வந்துட்டான். சரி, இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி. ஒருவேளை உங்களுக்கு சிண்டுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு மேஜிக்கான ஸ்நாக்ஸ் கிடைச்சா அதை சாப்பிட்டதும் உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் பவர் வரணும்னு ஆசைப்படுவீங்க? சூப்பரா பறக்கிற சக்தியா, இல்ல வேற ஏதாவது பவரா? நல்லா யோசிச்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. சரி, நம்ம அடுத்த ஒரு சூப்பர் கதையோட சீக்கிரமே சந்திப்போம். அது வரைக்கும் பை பாய்.